பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா பெண்ணை நீ ஒதுக்கி தான் வைக்கணும்னு எது உங்களை வந்து சொல்லுது? உங்ககிட்ட உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தூய்மைவாதம். அந்த தூய்மைவாதம் வெறுமனே வந்து ஆண்கள் கிட்ட மட்டுமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பெண்கள் கிட்ட தான் மிக அதிகமா இருக்கு. எப்பயுமே வந்து நான் திருப்பியும் எல்லா பேட்டிலையும் சொல்லிட்டே இருக்கேன், திருப்பியும் இங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஆணாதிக்கம்ங்கிறது ஒரு பாராசைட். அந்த பாராசைட் வந்து தன்னைத்தானே சூழலுக்கு ஏத்த மாதிரி தகவமைத்துக் கொள்ளக்கூடியது. அதுவும் அது வந்து ஆண்கள் கிட்ட தான் இருக்குதான்னா கண்டிப்பா கிடையாது. பெண்களுக்குள்ளேயும் ஆணாதிக்கம் இருக்கு. அப்போ அந்த ஆணாதிக்க சிந்தனை வந்து அவங்களை என்ன செய்ய தூண்டுது அப்படின்னா, பெண்ணை வந்து நீங்க தனியா வைங்க, ஒதுக்கி வைங்க. ஏன்னா நான் அப்படித்தானே வந்திருக்கேன். நான் மட்டும் தனியா இருந்தேன்ல எங்க வீட்டுல. அப்போ இந்த பெண்களுக்கே வந்து தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அந்த பெண் குழந்தை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னா, கீதா அழகா சொல்லுவாங்க, பெண்ணுக்கே அம்மாவுக்கே பொண்ணை பார்த்து பொறாம இருக்கு. எனக்கு கிடைக்காத பல விஷயங்கள் என் பொண்ணுக்கு கிடைக்குது. அப்போ நான் இருந்த மாதிரி இவளும் இருக்கட்டும். அந்த பொறாமை உணர்வு பெண்களை அப்படி செய்ய தூண்டுகிறதுங்கிறாங்க. குறிப்பாக நடுத்தர வயதுக்கு வர்ற பெண்களை, அம்மாக்களுக்கு பெண்கள் மீது கட்டாயமாக பொறாமை இருக்கு. ஏன்னா அம்மாக்கள் வாழாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பொறாமையுடைய வெளிக்காட்டுதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க செய்யறாங்க. நான் தனியா இருந்தேன்ல, அப்ப நீயும் இருக்கணும். ஒண்ணு அந்த விஷயம். இன்னொன்னு, இந்த சமூகம் பெண்கள் என்ன சொல்லுது, உங்களுக்கு வந்து எப்பா இதெல்லாம் வந்துச்சுன்னா தீட்டுப்பா, இந்த பொண்ணு வந்து போய் அரிசி பானையில கை விட்டுறக்கூடாது, புளிப்பானையில கை விட்டுறக்கூடாது, பருப்பு பானையில கை விட்டுறக்கூடாது, இதெல்லாம் அவங்க வந்து சொல்லி பழக்கி இருக்காங்கல்ல. அப்ப அது எல்லாத்தையும் அம்மா என்ன நினைக்கிறாங்க, இப்பெல்லாம் இருந்தாதான் சுத்தபத்தமா இருக்கணும் போல இருக்கு. சுத்தபத்தம்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல, அதுக்கு ஒரு பயங்கரமான கனெக்டேஷன் இருக்கு. அது ஜஸ்ட் சுத்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சுத்த பத்தம்ங்கிறதே இருக்கு பாத்தீங்களா, அதுவே வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை தான் அந்த சொல்லே. அப்போ அதை நம்ம என்ன செய்யறோம்னா, எங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, அதை நான் கடைப்பிடிச்சிருக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிற எல்லா பெண்களும் கடைப்பிடிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு நம்ம அதை செய்யலைன்னா நம்ம வந்து ஒரு ஆட்மேன் அவுட் ஆயிருவோமோ, நம்ம தனிச்சு தெரிஞ்சிருவோமோ, எல்லாரோட மாதிரியும் நம்மளும் செஞ்சுட்டு போயிடுவோம், இந்த சமூகத்துல எல்லாரும் மாதிரியும் நம்மளும் வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.